2008 to 11 3 இயர்ஸ் கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஆவரேஜா பர் இயர் வந்து 38% இன்க்ரீஸ் ஆச்சு. நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் 11க்கு அப்புறம் அந்த கோல்டு பிரைஸ் வந்து இறங்கி சாஃபன் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் இப்போதான் வந்து அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. யூஎஸ் டாலர் டிப்ரிஷியேஷனால ஆகிறது ஒன்று. ரெண்டாவது வந்து வேர்ல்டில் வந்து இந்த வார் நடக்குது. எல்லா கவர்மெண்ட் அண்ட் இதுக்கு வந்து ஒரு அவங்க கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, இந்த வார் எப்படி போகும், இது எங்கே போய் நிற்கும்ன்றது இப்போதைக்கு எதுவும் சொல்கிற நிலைமையில் இல்லை. ரெண்டு விஷயம். ஒன்று, யூஎஸ் வந்து இந்த ஈரான் அட்டாக் பண்ணாமல் இருக்கணும், ரஷ்யா வந்து உக்ரைன் வார் நிற்கணும், நின்று யூஎஸோடைய அடுத்த நாடுகளை ஆக்கிரமிக்கிறத நிறுத்தணும். இதை வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்காமல் இருந்தால் நிறைய வந்து ஆஸ் பர் செபி நார்ம்ஸ் படி இடிஎஃப்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சில்வர் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எப்படின்னா பேப்பர் சில்வர் பேப்பர் கோல்டுன்னுவாங்க. நீங்கள் எப்போ வேணுமோ அதை எக்ஸிட் பண்ணி நீங்கள் அன்றைக்கி வேணும் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை அதர் திங்ஸ் வாங்கிக்கலாம், அப்படி இது பண்ணலாம். போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட கோல்டு இடிஎஃப்லாம் ரொம்ப ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். கடன்லாம் நிறைய வாங்குவாங்க. இப்போ என்ன ஆகுனா கோல்டு இனிமேல் விற்கக்கூடாது, அதை பிளெட்ஜ் பண்ணி லோன் வாங்கி அதர் லைபிலிட்டிஸை இது பண்ணிக்கிறாங்க ஒரு விதத்தில். அதால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து எல்லா பேங்க்லேயும் வந்து ஜுவல் லோன்ஸ் நிறைய போகுது.